ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறேங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுச்சுங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நான் தேங்காவும் எடுத்து வச்சுருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டுங்க. இது கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு செவக்க வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ தாளிச்சதை நம்ம சட்னி கூட சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ஈஸியான வேர்க்கடலை சட்னி செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை.